வணக்கம். வாழ்க வளமுடன். இன்னைக்கு ஞானசேகர திருவடியில ஒரு அற்புதமான மகானோட ஜீவசமாதி பத்தி பார்க்கலாம். அந்த அற்புதமான மகான் யாருன்னா, பொட்டி சாமிகள். தவ திரு பொட்டி சாமிகள். அவங்க ஜீவசமாதி எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, காஞ்சிபுரம் மாவட்டத்தில சின்ன காஞ்சிபுரம் அந்த ஏரியாக்குள்ள இருக்கக்கூடிய முத்தையால்பேட்டை, ஐயம்பேட்டை பக்கத்தில முத்தையால்பேட்டை அப்படிங்கிற இடத்துல ரோட்டு ஓரமா இருக்கு. அது எய்த்தாப்படி பார்த்தீங்கன்னா, ஒரு பெருமாள் கோயிலும், ஒரு ஆஞ்சநேயர் கோயிலும் இருக்கும். ரொம்ப அற்புதமான மகான். இவங்க பார்த்தீங்கன்னா 1824ல் வந்து முத்துச்செட்டியார் போதியம்மாள் தம்பதியருக்கு அவர் மகனாக பிறந்திருக்காரு. ரொம்ப அற்புதமான ஞானி. அவர் வந்து பிறவி ஞானின்னு சொல்கிறாங்க. அவர் சின்ன வயசுலேருந்தே அவர் பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு போகிறது, இந்த மாதிரி வந்து நற்காரியங்களை ரொம்ப ஈடுபட்டிருக்காரு. அந்த காலத்தில் வந்து அவருக்கு குழந்தை திருமணம் மாதிரி சிறு வயதிலே திருமணம் பண்ணி வச்சுருக்கிறாங்க. திருமணம் முடித்த பின்னாடி குறிப்பிட்ட காலத்தில் அவருக்கு துறவு வந்திருக்கு. அதன் பிறகு அவர் வந்து குடும்பத்தில் இல்லாமல் வெளியே வந்திருக்காரு. ஒரே ஒரு கோமணம் மட்டும்தான் சாமி கட்டியிருப்பாங்களாம். அந்த கோமனை கட்டி அந்த ஊருக்குள்ளே சுற்றி வந்திருக்காங்க. அந்த ஊரில் பிச்சை எடுத்து தான் வாழ்ந்திருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட வீட்டுக்கு தான் போவாங்களாம். சிறுடி சாய்நாதரை சொல்லுவாங்கள்ல, ஒரு குறிப்பிட்ட வீட்டில் தான் வாங்குவார் அப்படின்ட்டு. அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட வீட்டில் தான் வாங்குவாராம். யாரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா மறுப்பு தெரிவிக்காம வந்துடுவாராம். அவங்களுக்கு வீட்டுக்கு போய் சாப்பாடு வாங்கினா அந்த வீட்டுக்கு நல்லது அப்படின்னு எல்லாத்துக்குமே தெரியும். அதனால் சாமி வந்து அந்த ஏரியாவுக்குள்ளே வந்தாலே வந்து ரெடியாக இருப்பாங்களாம். சரி நம்ம வீட்டுக்கு வருவாங்களா, நம்ம வீட்டுக்கு வருவாங்களான்னு சொல்லிட்டு அப்படி போய் வந்து ஒவ்வொரு வீட்லேயும் வந்து அவர் வந்து பிச்சை எடுத்து தான் சாப்பிடுவாராம். சாமி வந்து குழந்தைகள் மீது அதீத அன்பா. அந்த தெருவில் இருக்கக்கூடிய சின்ன குழந்தைகள்லாம் சாமி வந்தால் பின்னாடி ஓடி வருவாங்களாம். பொதுவாக சித்தர்களை பார்த்தா கல்லை விட்டு எறிவாங்க அப்படி இப்படி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் இவரை பொறுத்த வரைக்கும் இவர் வரதை பார்த்தாலே சின்ன குழந்தை ஓடி வருவாங்களாம். அந்த காலத்தில் நிறைய சித்தர் செய்வாங்கள்ல, இந்த மாதிரி வந்து மண் அள்ளி அதை சர்க்கரையாக்கி கொடுக்கறது, சாக்லேட் கொடுக்கறது, சின்ன பிள்ளைங்களுக்கு என்ன பிடிக்குன்னு கேட்டு எந்த பிள்ளைக்கு என்ன பிடிக்குன்னு அவருக்கு தெரியும். அதை வரவழைச்சி கொடுத்து அவங்களை ரொம்ப சந்தோஷப்படுத்தியிருக்காரு. ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் வெள்ளைக்காரங்க பீரியடு. அப்போ அந்த சப் கலெக்டருக்கு இவர் வந்து ஒரு போலி அப்படின்னு நினச்சிருக்காரு. உன்ட்ட என்ன பண்ணியிருக்காரு, லத்தி எடுத்து ஒரு அடிக்க ஓங்கியிருக்காரு. அவரோட கை வந்து அப்படியே நின்றுச்சான். அவர் ரொம்ப பயந்துட்டார். அப்போ அதன் பிறகு வந்து சாமி வந்து ஒரு சிரிப்பு செஞ்சுருக்காரு. அதன் பிறகு தான் அவருக்கு அந்த கை ரிலீஸ் ஆகிருக்கு. அந்த காலத்தை அதை பற்றி நிறைய பேசியிருக்காங்க. அதனால் வந்து வெள்ளைக்காரங்களுக்கு வந்து இவர் மேலே வந்து ஒரு நல்ல மரியாதை வந்திருக்கு. சாமி பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு கடைக்குள்ளே போவாங்களாம், ஏதோ ஒரு பொருள் எடுத்து சாப்பிடுவாங்களாம். அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான பொருள் பார்த்திங்கன்னா அதிரசம் விரும்பி சாப்பிட்ருக்காங்க. ஒன் டைம் வந்து இந்த கடைக்காரங்க என்ன பண்ணியிருக்காங்க, வடையை கொடுத்து உளுந்த வடையை கொடுத்து இது அதிர்ஷ்டம்னு சொல்லியிருக்காங்க. அது சாமி கைக்கு வந்தோடனே அந்த உளுந்த வடை வந்து அதிர்ஷ்டமாக மாறிடுச்சான். ரொம்ப அற்புதமாக சொல்லி அந்த ஏரியாவில் சிரிச்சிட்டு இருப்பாங்களாம். அதே மாதிரி வெல்லம் விரும்பி சாப்பிடுவாங்களாம், வெறும் வெல்லத்தை. சில மளிகை கடைக்குள்ளே போவாங்களாம். அதை வந்து வெல்லத்தை எடுத்து இவங்க வந்து சாப்பிடுவாங்களாம். அந்த வெல்லம் எடுத்து சாப்பிட்டா ஏதோ மங்களகரமானது நடக்குன்னு அவங்க புரிஞ்சுக்கிடுவாங்களாம். அவங்க வீட்டில் வந்து மங்களகரமான விஷயம் வந்து ரொம்ப நடந்திருக்கு. அவர் எப்போயுமே குழந்தைகள் வந்து அவர் கூடயே இருப்பாங்களாம். ஒரு வந்து பேசாத குழந்தைகள் அவர் இருக்கப்பையும் பேச வச்சுருக்காரு. அவர் ஜீவசமாதி காலத்துக்கு பின்னாடியும் நிறைய குழந்தைகளை பேச வச்சுருக்காரு. இன்றைக்கு வரைக்கும் அந்த ஜீவசமாதியில் வந்து குழந்தைங்க பேசலை, இல்லை குழந்தைகளுக்கு நோய் ஏற்பட்டுருந்துச்சுன்னா முதல்ல போனால் அது சரியாயிடுமா அந்த குழந்தைக்கு. அதனால் அற்புதமான ஜீவசமாதி. அவர் பார்த்தீங்கன்னா 1915ல் அங்கே பட்டாளத்தெருன்னு ஒரு இருக்குது சின்ன காஞ்சிபுரத்தில். அங்கே வந்து ஒருத்தவங்க வீட்டுக்கு வந்து சாப்பாடுக்கு போயிருக்காரு. அவங்க வந்து கூழ் கொடுத்துருக்காங்க. அந்த கூழை குடிச்சிட்டு அப்படியே நிஷ்டையில் உட்காந்தவர் அங்கேயே ஜீவசமாதி அடைஞ்சிட்டார். அப்புறம் அங்கேருந்து பக்தர்கள்லாம் சேர்ந்து அவரை வந்து எடுத்துகிட்டு வந்து இங்கே முத்தையால்பேட்டையில் வந்து ஜீவசமாதி வச்சுருக்காங்க சித்தர் முறைப்படி. ரொம்ப அற்புதமான அருளல் வீசக்கூடிய ஜீவசமாதி. நான் 2 டைம் போயிருக்கேன். மொதல் டைம் போகும்போதெல்லாம் சமாதி மட்டும் இருந்துச்சு, சின்னதாக இருந்தது. இப்போ நல்ல சிறப்பாக எடுத்து செஞ்சுருக்காங்க. வாய்ப்பு இருக்குது காஞ்சிபுரம் போனீங்கன்னா சின்ன காஞ்சிபுரம் போய் முத்தையால்பேட்டையில் தவ திரு பொட்டி சாமியோட ஜீவசமாதி தரிசனம் பண்ணி ஆசீர்வாதம் வாங்க. நீங்கள் போகும்போது கண்டிப்பாக குழந்தைகளை அழைச்சிட்டு போங்க. ஏன்னா அந்த குழந்தைங்களுக்கு வந்து எதிர்காலம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அவர் குழந்தைகள் மேலே மிகுந்த பக்தியோட ரொம்ப அன்பும் பக்தியும் கலந்துருக்கக்கூடியவர். நீங்கள் வந்து சின்ன காஞ்சிபுரம் போய் அந்த முத்தியாலப்பேட்டையில் சாமியோட ஜீவசமாதி தரிசனம் பண்ணி ஆசீர்வாதம் வாங்க. நல்லது. நன்றி. வாழ்க வளமுடன்.